என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லாமல் வாழ்ந்து பார்ப்போங்க. அதே போல் அடுத்தவங்க நம்மளை குறை சொல்லாத அளவுக்கு நம்மளும் வாழ்ந்து ஆகணுங்க. ஏன்னா வாழ்கிற காலமே குறைஞ்ச காலம். அதை சீரும் சிறப்புமாக வாழ்ந்துட்டு போவோமே சந்தோஷமா. சூரிய பகவானே, நல்ல ஒரு பொழுதாய் விடியல் தந்ததுக்கு நன்றி ஐயா. சைடு நின்று குளிச்சுட்டு நேராக கோயிலுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு போனேன். அப்படியே சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நேராக நம்ம வண்ணாரி சாஸ்தா கோயிலுக்கு போனோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா வெளியில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அவங்க தான் காவல் தெய்வம். அவங்கள வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளார என்ட்ரி ஆகணும். அதாவது எப்படி நான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோன்னா எவ்வளோ முக்கியமோ ஒரு கான்ஸ்டபிள் முக்கியமோ அதே போல் தாங்க இங்கே இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியம். வெளியில் உள்ள தெய்வங்கள் தான் ரொம்ப முக்கியம். இவங்களோட துணையோடு நம்ம உள்ளார போனோன்னா நம்ம செம்மையாக சாமிக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம். வாங்க அப்படி இன்னைக்கு இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, உள்ளார போய் என்றாவுமே கோயில் நட சாத்தியிருந்தது. ஆஹா, கோயில் நட சாத்திருக்கு, என்ன கடவுளே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தான் அப்படியே யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் நம்ம பர்த்டே அதுமா சாமியை பார்க்க முடியாதா அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். ஏன்னா கோயில் நட சாத்தினதுக்கப்புறம் பிரகாரத்தை சுற்றி வரக்கூடாதுங்க அப்படின்னு மனசை உருகி வேண்டி இருக்கும்போது நம்ம சொன்னோம் பாருங்க காவல் தெய்வம், அவர்கிட்ட நின்று வேண்டி இருக்கும்போது தம்பி அங்கேருந்து வராப்புல. அதான் அந்த பூசாரி அவங்க வராங்க. மனசு அவ்வளோ சந்தோஷம். உடனே அவங்கள விஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நேராக வந்து நட திறந்தாங்க. அப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து ஒரு பொண்ணும் ஒரு அம்மாவும் வந்திருக்காங்க பாருங்க. இவங்க வந்து வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்காக பாலபிஷேகம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களால இன்னைக்கு எனக்கு பாலபிஷேகம் பார்க்கறது கொடுத்து வச்சிருந்தது. ரொம்ப நன்றி. சாமிக்கு அலங்காரம்லாம் முடிச்சு தீபாரதனைலாம் காட்டுறாங்க. ரொம்ப சிறப்பாக அழகாக இருந்தது. மனசுக்கு அவ்வளோ ஒரு பூரிப்பு. ஏன்னா இன்றைக்கி நான் எதிர்பார்க்கவே இல்லை, எந்த விஷயமும் எதிர்பார்க்கல. இன்றைக்கி கோயிலெலாம் போகணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா என் பர்த்டே எனக்கே மறந்து போச்சு. ரொம்ப சந்தோஷமாக பூரிப்பாக இருந்ததுங்க. எல்லாம் முடிச்சுட்டு பூஜை முடிச்சுட்டு தம்பி அப்படியே பிரசாதம் பழங்களாக அப்படியே கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. அப்படியே 3 சுற்றி சுற்றி வாங்கினா அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ சந்தோஷம் வந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் சுற்றி கும்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கோயில் தர்மகர் தான் வந்தாங்க. அவங்களுக்கும் பிளஸிங் வாங்கிட்டு சரி வாங்க சந்தோஷமாக முயற்சியாக வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா நாகத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அது ஒரு பேசிக் தெரியல. ஒரு 2 விஷயம் சொல்லி, அதாவது சந்தோஷன்றது நம்ம மட்டும் சந்தோஷமாக இருக்கிறது இல்லைங்க, நம்மளை சார்ந்தவங்கள சந்தோஷமாக வச்சு பார்க்குறது பெரிய சந்தோஷம்.